2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் திரைப்படமான கிரேடி பீப்பிள் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வில்லா பார்த்துடலாம். இதில் கதையில் வில்லுங்கிற போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய நம்ம கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுனுக்கு வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ண வந்திருக்கிறாப்புல. இன்றைக்கி தான் டே 1. ஸோ அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்காக இன்னொரு பார்ட்னர் கொடுப்பாங்கல்ல, அப்படி டெரி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. ஸோ ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டியூட்டிக்கு போகும்போது இதில் டெரிங்கிற கதாபாத்திரம் வந்து கரெக்டாக டியூட்டி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இல்லீகல் அஃபர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கிறதுக்கு தனியாக விட்டுட்டு போயிடுறாப்புல. அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கால் வருது. ஸோ புதுசாக இருக்கக்கூடிய கதாநாயகனுக்கு என்ன அப்படிங்கிறது சரியாக தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடுக்குள்ளே அத்துமீறி உள்ளே போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலையும் நடந்துருது. ஸோ இது வெளியே தெரிஞ்சது அப்படின்னா ஸோ நம்ம ஹீரோக்கும் வேலை போயிடும், அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரிங்கிற கதாபாத்திரத்துக்கும் வேலை போயிடும். ஏன்னா டியூட்டி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ இவங்க 2 பேருமே அந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கும் அவங்களை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத இவங்களே விசாரிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையுது. இதில் என்னென்ன விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அழகாக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் வந்து இந்த கிரீடி பீப்பிள். எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஓகே லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே வந்து இந்த 2 கதாபாத்திரங்களை வச்சு ஓரளவுக்கு காமெடியாக தான் போகும். ஸோ சீரியஸ்னஸே இல்லாமல் போகுது அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக கடைசியில் இருக்கக்கூடிய 40 நிமிஷத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ப்ராப்பரான வில்லன் அண்ட் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அந்த கடைசி 40 நிமிஷத்தில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக என்டர்டைன்மெண்ட் இல்லை அப்படின்னாலுமே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த 2 கதாபாத்திரங்கள் வந்து இவங்களே கொலை பண்ணிவிட்டு இவங்களே வந்து பார்த்திங்கன்னா மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அது ஒரு டீசன்ட் வாட்சபிள் பர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு 1 டைம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஃபேமிலி வாட்சபிள் கிடையாது, ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க.